பட்டாணி குருமா அட்டகாசமான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு குருமா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் சரி, மதியம் ரைஸ்க்கு, நைட்டு சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. கறி குழம்பு சுவையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா ரெசிபிக்குமே மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 3 வெங்காயத்தை இது போல் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு 15 கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இது போல் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்திங்கன்னா குருமாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 10 செகண்டுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட போகிறோம். அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா ஃபுல் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கலர் நல்லா குருமா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக 150 கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை ஊற வச்சு நான் முளைக்கட்டி எடுத்துருக்கேங்க. நீங்கள் அப்படியே கூட ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமாவில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட்டும் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 350 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குருமா நல்லா ஆறி வரும்போது கெட்டிப்பட்டு வருங்க. அதனால் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்க வைங்க. இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் குருமா. இதை முதல்ல நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குருமா கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. இது லேசாக கலந்து விட்டுருங்க. குருமா நல்லா சரியான பதத்தில் இருக்குது. நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்ட பிறகு இன்னமும் திக்காகி வரும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். பட்டாணி ஏற்கனவே 6 மணி நேரம் ஊறி இருக்கிறதால 2 விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதுங்க. 3வது விசில் வச்சிங்கன்னா பட்டாணி குழஞ்சிரும். அதனால் 2 விசில் வச்சிங்கனாலே போதும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், குருமா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். இதில் நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதி வந்துச்சுனாலே போதும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். இது வீடே மணக்குங்க. இந்த குருமா நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.